ஆம் ஆத்மி கட்சியின் தலைவர் சோம்நாத் பார்த்தியின் மனைவி தாக்கல் செய்த கிரிமினல் அவதூறு வழக்கில் பதிலளிக்க மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு டெல்லி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த மக்களவைத் தேர்தல் பரப்புரையின் போது தனது கணவர் குறித்து அவதூறு கருத்துக்களை நிர்மலா சீதாராமன் தெரிவித்ததாக கூறி சோம்நாத் பார்த்தியின் மனைவி லிபிகா மித்ரா கிரிமினல் அவதூறு வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த கூடுதல் தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் பரஸ் தலால் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை ஜூன் 12ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள நீலகிரி மற்றும் கோவை வரையிலான மாவட்டங்களில் ரெட் அலர்ட், ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் 2 நாட்களில் கேரளாவில் தென்மேற்கு பருவமழை துவங்குவதற்கான வாய்ப்பு உள்ளதாக தெரிவித்துள்ளது. அதே நேரத்தில் அரபிக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை அடுத்த 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையும் என்று கூறப்பட்டுள்ளது. இதனிடையே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள நீலகிரி முதல் கோவை வரையிலான மாவட்டங்களில் நாளை கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 25 மற்றும் 26ஆம் தேதிகளில் கோவை மற்றும் நீலகிரி மாவட்ட மலைப்பகுதிகளில் மிக கனமழை முதல் அதிக கனமழைக்கும் வாய்ப்பு இருப்பதாகவும், திண்டுக்கல், தென்காசி மாவட்ட மலைப்பகுதிகளில் கனமழை முதல் மிக கனமழைக்கும், ஏனைய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்பு உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதையடுத்து முன்னெச்சரிக்கை பணிகள் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர்களுடன் பேரிடர் மேலாண்மை துறை ஆலோசனை மேற்கொண்டது. அனைத்து துறைகளும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியது. ஊட்டி மற்றும் வால்பாறைக்கு தலா 1 தேசிய பேரிடர் மீட்பு படையும், கோவை மற்றும் நீலகிரிக்கு 3 மாநில பேரிடர் மீட்பு படை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. கண்காணிப்பு அலுவலர்களான மூத்த IAS அதிகாரிகள் மாவட்டங்களுக்கு செல்லவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை 7 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.